IVM. It's story time. காட்டுல இருந்த ஒரு குகை யாருக்கு சொந்தமாச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கவின்சோலைன்னு ஒரு பெரிய ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருந்தவங்களுக்கெல்லாம் ஆடு மாடு வளர்க்கறது தான் தொழிலா இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டிலையும் 4-5 மாடு 10-20 ஆடுன்னு இருக்கும். அந்த ஊருக்கு பக்கத்துல குறிஞ்சிவனம் அப்படின்னு அடர்ந்த காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டுல சிங்கம், புலி அத மாதிரி கொடிய விலங்குகள் இல்லைன்னாலும் நரி, ஓநாய் இத மாதிரி விலங்குகள் இருந்துச்சு. பெரும்பாலும் இந்த விலங்குகள் காட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குமே தவிர ஊருக்குள்ள வரவே வராது. மனிதர்களை கண்டா இந்த விலங்குகளுக்கு கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. ஆனா அதுல ஒரே ஒரு நரியோட குகை மட்டும் கவின்சோலை ஊருக்கு பக்கத்துல காட்டோட தொடக்கத்திலேயே இருந்துச்சு. 1-2 தடவை அந்த நரி இரவு வேளைகள்ல கவின்சோலை ஊருக்குள்ள வந்து அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டிகளையும் கொஞ்சம் பெரிய ஆடுகளையும் கடிச்சு காட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. அந்த நரிகிட்டேந்து ஆடுகளை காப்பாத்துறதுக்காக இரவு வேளைகள்ல ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் கொட்டில்ல அடைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அந்த நரி அப்பப்ப ஊருக்குள்ள வந்து கொட்டில்ல அடைபடாம சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டிகளை அடிச்சு இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சுது. இப்படி இருக்கிறப்போ கவின்சோலை ஊர்லயும் குறிஞ்சிவனம் காட்டுலயும் பயங்கர மழை பெய்ய ஆரம்பிச்சுது. 1 வாரம் ஆனதுக்கு அப்புறமும் மழை விடுற மாதிரியே தெரியல. கவின்சோலையில சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆடு வழி தவறி போய் காட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த காட்டை விட்டு எப்படி வெளியே போறது அப்படிங்கிற வழியும் அந்த ஆட்டுக்கு தெரியல. மெதுவா இருட்ட ஆரம்பிச்சதும் அந்த ஆடுக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ராத்திரி வேளையில இந்த காட்டுக்குள்ள ஓநாய்களும் நரிகளும் நடமாடுமே, அதுங்க கண்ணுல படாம இன்னைக்கு ராத்திரி உயிர் பிழைக்க முடியுமா அப்படின்னு அந்த ஆடு யோசிக்க ஆரம்பிச்சுது. ரொம்ப மழை அதிகமானதுனால அங்க இருந்த ஒரு பெரிய மரத்துக்கு அடியில அந்த ஆடு ஒதுங்கி நின்னுச்சு. குளிர் அதிகமா இருந்ததுனால அந்த ஆட்டோட உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அது தன்னையும் அறியாம மே மேன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆடு கத்துற சத்தம் பக்கத்துல குகையில ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்த நரிக்கு நல்லா கேட்டுச்சு. கடந்த 1 வாரமா பயங்கரமா மழை பெஞ்சதுனால இந்த நரியால வெளியே எங்கேயும் போய் வேட்டையாட முடியல. நல்ல கொடூர பசியோட சுருண்டு படுத்துக்கிட்டு இருந்த நரி ஆடு கத்துற சத்தத்தை கேட்டு துள்ளி எழுந்திருச்சு உக்காந்துக்குச்சு. எங்கேந்து சத்தம் வருதுன்னு தன்னோட குகை வாசலுக்கு வந்து பார்த்தப்போ தூரத்துல ஒரு மரத்தடியில மழைக்காக ஒரு பெரிய ஆடு ஒதுங்கி இருக்கிறத நரி கவனிச்சுது. அந்த பெரிய ஆடை பார்த்த உடனேயே இந்த முழு ஆடையும் தின்னாதான் பசி அடங்கும் அப்படிங்கிற மாதிரி நரிக்கு தோணிடுச்சு. ஆனா 1 வாரமா உணவு எதுவும் கிடைக்காம வேட்டைக்கும் போகாம கொலை பட்டினியா இருந்ததுனால அந்த நரிக்கு வேட்டையாடுற அளவுக்கு உடம்புல பலம் இல்ல. அது மட்டும் இல்லாம இத்தனை நேரம் குகைக்குள்ள நல்லா கதகதப்பா ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாச்சு. இனிமே மழையில போய் நனையறதுக்கும் நரிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அந்த ஆடு நம்புற மாதிரி எதையாவது அதுகிட்ட பேசி அந்த குகைக்குள்ள ஆடை கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு அது யோசிச்சிச்சு. தன்னை பார்த்து பயந்துகிட்டு ஒருவேளை அந்த ஆடு தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சா அப்ப அதை துரத்திக்கிட்டு போய் வேட்டையாடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட, ஆடு சார், என்ன அங்க மழையில நனைஞ்சுக்கிட்டு மரத்தடியில நின்னு நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி மழையில நனைஞ்சா உடம்புக்கு ஒத்துக்காது. உங்களை பார்த்தா
எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. நம்ம குகைக்கு வாங்க, ரொம்ப கதகதப்பா இருக்கும். மழை விட்ட உடனே நீங்க கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. நரிய பார்த்த உடனே ஆடோட பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆனாலும் அது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, நரி சார், நீங்க சொன்ன மாதிரி அது நம்ம குகை இல்ல, உங்க குகை அப்படின்னு சொல்லிச்சு. ஆடு சொன்னதை கேட்டதும் நரி சொல்லிச்சு, இத்தனை நாள் இது என்னோட குகையாதான் இருந்துச்சு. ஆனா இந்த மழையில நீங்க நடுங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இப்ப அது நம்ம குகையாயிடுச்சு. இந்த மழை விடுற வரைக்கும் நீங்களும் இங்க என்னோட வந்து தங்கிக்கலாம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாதான் இந்த காட்டுல எல்லா மிருகமும் நிம்மதியா வாழ முடியும். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. என்னோட குகைக்கு வந்தா நான் உங்களை சாப்பிட்டுடுவேன் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்க உடம்பெல்லாம் இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மழையிலையும் குளிர்லையும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு முழு மானை சாப்பிட்டேன். அதனால எனக்கு பசியும் இல்ல. நீங்க என்ன நம்பி குகைக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஆடு நினைச்சது, இப்ப இங்கேந்து ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சா பின்னாடியே வந்து அந்த நரி நம்மள வேட்டையாடிரும். அப்படியே ஒருவேளை இந்த நரிகிட்டேந்து தப்பிச்சாலும் வேற ஏதாவது ஒரு காட்டு மிருகத்துக்கிட்ட இன்னைக்கு ராத்திரி மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். நரி வேற இது நம்ம குகைன்னு சொல்லுது. இடி மின்னலோட மழை வேற ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த நரியோட குகைக்குள்ள போய் கொஞ்ச நேரம் கதகதப்பா இருக்கலாம். அதே சமயம் அந்த நரிகிட்டேந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறதையும் யோசிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கேந்து மெதுவா நரியோட குகை இருக்கிற இடத்தை நோக்கி வர ஆரம்பிச்சுது. தன்னோட திட்டம் வெற்றி அடைஞ்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த நரியும் ஆடு குகைக்குள்ள வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. குகைக்குள்ள நுழைஞ்ச ஆடு அங்க சுத்தி பார்த்தப்போ அந்த குகைக்குள்ள ஒருத்தர் தான் இருக்க முடியுங்கிறத உடனே புரிஞ்சுக்குச்சு. இப்போ நரி அந்த ஆடு தப்பிச்சு போயிடாத மாதிரி குகையோட வாசல் பக்கம் போய் நின்னுக்குச்சு. நரி வாசல் பக்கம் போய் நின்னதை பார்த்ததும் இந்த குகைக்குள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்ப இந்த நரி வேற வாசல் பக்கம் போய் நிக்கிறத பார்த்தா நல்லா மாட்டிக்கிட்டோம் போல தோணுதே அப்படின்னு ஆடு நினைச்சுது. ஆனா பயத்தை வெளிக்காட்டிக்காம, என்ன நரி சார், இது நம்ம குகைன்னு சொன்னீங்க, இங்க 2 பேர் தங்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு கேட்டுச்சு. இப்ப நரி கோவமா சொல்லிச்சு, ஒரு பேச்சுக்காக நான் அப்படி சொன்னா நீ அதை நம்பிக்கிட்டு என்னோட குகைக்கு உரிமை கொண்டாடுவியா? இது ஏன் குகை. இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற அடிமை. இன்னும் சொல்ல போனா 1 வாரத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சிருக்கிற சாப்பாடு அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப ஆடு அதுகிட்ட சொல்லிச்சு, நீங்க அடிக்கடி ஊருக்குள்ள வந்து ஆடுகளெல்லாம் இழுத்துக்கிட்டு போறதுனால எல்லா ஆடுகளையும் இப்ப கொட்டில்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் என்ன மட்டும் அடைச்சு வைக்காம காட்டுக்குள்ள விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நரி அதுகிட்ட, நீ என்ன சொல்ற? உன்னை வேணும்னே கொட்டில்ல அடைச்சு வைக்காம காட்டுக்குள்ள விரட்டி விட்டாங்களா? ஏன் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ஆடு சொல்லிச்சு, இப்ப மனுஷங்களை தவிர சிங்கம் புலி மாதிரி விலங்குகளுக்கு கூட கொரோனா வந்துருதான். எனக்கு 1 வாரமா குளிர் ஜுரத்தோட இருமலும் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்டேந்து கொரோனா தனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு என்னோட முதலாளி என்னை காட்டுக்குள்ள அடிச்சு துரத்திட்டாரு. குளிர் ஜுரத்தோடையும் இருமலோடையும் மழையில நனைஞ்சு எங்க போறதுன்னு தெரியாம நான் நின்னுகிட்டு இருந்தேன். இது நம்ம குகைன்னு சொல்லி நீ ரொம்ப அன்பா கூப்பிட்டதுனாலதான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். எப்படியும் கொரோனால கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட நீ ஒரேடியா என்னை அடிச்சு சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்லிச்சு. ஆடு சொன்னதை கேட்டதும் நரி ரொம்ப பயந்து போயிடுச்சு. எங்கேயாவது அந்த ஆடுகிட்டேந்து தனக்கு கொரோனா வந்துட போகுதோ அப்படிங்கிற பயத்துல நீ முதல்ல என்னோட குகையை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப ஆடு கொஞ்சம் கூட பயப்படாம, என்ன சார்,
முதல்ல நம்ம குகைன்னு சொல்லி என்னை உள்ள கூப்பிட்டுட்டு இப்ப ஏன் குகையை விட்டு வெளியே போன்னு சொல்றீங்க? இது நம்ம குகை சார். நானும் நீங்களும் சேர்ந்தே இங்க தங்கலாம். நான் எதுக்கு இந்த குகையை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நரி ரொம்ப கோபத்தோட, ஒரு கொரோனா நோயாளியோடெல்லாம் என்னால தங்க முடியாது, மரியாதையா என் குகையை விட்டு இப்ப நீ வெளியே போறியா இல்லையா அப்படின்னு கத்திச்சு. ஆடு இப்ப அலட்டிக்காம சொல்லிச்சு, நரி சார், நேத்து வரைக்கும் இது உங்க குகை, எப்ப இது நம்ம குகை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கூப்பிட்டீங்களோ அப்பையிலேருந்து இது நம்ம குகை ஆயிடுச்சு. அதை நம்பி நானும் இங்க வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க இருங்க, இல்லைன்னா குகையை விட்டு போங்க. நீங்க குகையை விட்டு போயாச்சுன்னா அதுக்கப்புறம் இது நம்ம குகை இல்ல, ஏன் குகை அப்படின்னு சொல்லிச்சு. நரி உடனே ரொம்ப கோபத்தோட, இப்பவே உன் கழுத்தை பிடிச்சு குகையை விட்டு வெளியே தள்ளி ராத்திரி பூரா மழையில நிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆடுகிட்ட வந்துச்சு. நரி கிட்ட வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஆடு 2 தடவை பலமா இருமிச்சு. நரிக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆடுகிட்ட போனா தனக்கும் கொரோனா வந்துருமோ அப்படின்னு நரி ரொம்பவே பயந்துச்சு. ஆடை தொடறதுக்கு பயந்துகிட்டு நரி குகை வாசல்ல நின்னுகிட்டு, ப்ளீஸ் என் குகையை விட்டு நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி ஆடுகிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு. ஆடு ரொம்ப அலட்சியமா சொல்லிச்சு, இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே தான் தங்க போறேன். நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதும் நான் வழி கண்டுபிடிச்சுக்கிட்டு இந்த காட்டை விட்டு வெளியே போயிடுவேன். நான் இங்கேந்து போன அப்புறம் ஒரு 14 நாளைக்கு நீங்க இந்த குகையை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு. எதுவும் செய்ய முடியாத கோபத்துல ஆட வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு நரி அந்த குகையை விட்டு மழையில இறங்கி வேற புகலிடம் தேடி ஓடிச்சு. அன்னிக்கு ராத்திரி பூரா நரியோட குகையில நிம்மதியா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு வழி கண்டுபிடிச்சுக்கிட்டு அந்த ஆடு மறுபடியும் கவின் சோலைக்கே வந்து சேர்ந்துச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.